90களில் துவக்கத்தில் வந்து நாங்கள் வந்து கிரெடிட் கார்டு அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கே தகுதிகள் வேணும், அப்புறம் அதுக்கு கொடுக்க மாட்டேன்பாங்க, உங்களுக்கு ஏன் கொடுக்கணும்னு கேட்பாங்க, இன்கம் ப்ரூஃப், அந்த ப்ரூஃப், இந்த ப்ரூஃப்னு. இப்போ எதுவுமே கேட்கறது இல்லை. ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்பெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ஃபோன் வந்து 12,000 ரூபாய் 20,000 ரூபான்னு அந்த மொத்த விலையை தான் போடுவாங்க. இன்றைக்கி எந்த விளம்பரத்துலையும் நீங்கள் பாருங்கள், 90% 90% விளம்பரங்களில் அந்த மொபைல் ஃபோனினுடைய விலை என்னன்னே போடுறதில்ல, இஎம்ஐ எவ்வளோன்னு தான் போடுறாங்க. என்னுடைய பொருளாதாரத்தை வந்து நான் கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னா 3000 ரூபாய் லாபம் வருதே, கிரெடிட் கார்டு மூலியமா தான் போட்டு வாங்குறதுல என்ன தப்பு இருக்கு அப்படின்னு ஒரு நியாயமான தாட் வர்றது தப்பு இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் இது ஒரு மாயைன்னு நினைக்கிறேன். இன்னொரு விதமாக பார்த்தீங்கன்னா, எனக்கு தேவையே இல்லாத ஒரு பொருளை என்னை வாங்க தூண்டி அந்த பொருளுக்கு வந்து நான் ஒரு டிஸ்கவுண்ட் கொடுக்குறேன்னு சொல்லி என்னை வாங்க வைக்கிறது எப்படி? இப்போ விருப்பங்கள்ங்கிறது நம்ம இருக்கக்கூடிய சமூக வலைதளம், ஊடகம், மொபைல் ஆப்பு இதெல்லாம் வச்சு நமக்கு தேவையில்லாத பொருட்களை கூட ஒரு அத்தியாவசிய தேவையாக நம்ம நினைக்க வைக்கிறோம். நமக்கு வந்து எதிர்பார்ப்பு அதிகமாக இருக்கும் பொழுது நம்ம சேமிக்க துவங்குவோம். சேமித்து அதற்கான இலக்கை அடைஞ்சு அந்த பணத்தை வச்சு வாங்கினா தப்பு இல்லை. அதை உடனடியாக வாங்கணும்னு நம்மளை நினைக்க வைக்கிறாங்க. பை நவ் பே லேட்டர், பிஎன்பிஎல்னு ஒரு பிஸ்னஸ் மாடலே டெவலப் ஆயிடுச்சு. இந்த நீங்கள் சொன்ன அந்த மொபைல் ஃபோன் வாங்குறதுக்கு ஒரு கார்டு, அது டிஸ்கவுண்ட் கொடுத்தாங்கிறதுக்காகவே பெட்ரோல் போடுறதுக்கு வேறு கார்டு, அதில் எனக்கு திருப்பி கிடைக்குது அப்படின்னு. இன்றைக்கி நான் பீம் பேயில் போட்டேன்னா மத்திய அரசாங்கம் சொல்லி அதில் போட்டாலே சில பெட்ரோல் பங்க்ஸில் போட்டால் எனக்கு 50 ரூபா திருப்பி கொடுக்குறாங்க. அதுக்காக நான் ஒரு கிரெடிட் கார்டு வச்சுக்கணுங்கிற கட்டாயமே கிடையாது. உங்களால் வாங்க முடியலைங்கிறப்ப நீங்கள் இஎம்ஐ போகிறதுல தப்பு இல்லை. அது அத்தியாவசியமான பொருளாக இருக்கணும், இன்றைக்கி தேவைப்படுற பொருளாக இருக்கணும். ஆனால் உங்களுக்கு அது முழுசும் வாங்குறதுக்கு காசு இல்லைன்னா நீங்கள் அதுக்கு போகலாம். ஆனால் அது இஎம்ஐ கொடுக்குறாங்கிறதுக்காக போயிட்டு மிச்ச பணம் இருக்குது பார்த்தீங்களா, 40,000 ரூபா கொடுத்து வாங்குறதுக்கு பதில் 5,000 ரூபா இஎம்ஐ போயிட்டீங்க, 30,000 ரூபா கையில் இருக்குன்னு இன்னொரு பொருளை சேர்த்து வாங்க வைக்கிறது தான் அவங்களுடைய எண்ணம். இந்த கிரெடிட் கார்டுங்கிற சிஸ்டமே, அதுவும் இலவச கிரெடிட் கார்டு உங்களுக்கு ஏன் கொடுக்குறாங்க? அவங்க என்ன அந்த கார்டு அடிக்கிற காசை கூட உங்கள்கிட்ட வாங்கிக்க மாட்டாங்களா? 100 ரூபாய் 50 ரூபாயோ? அப்போ எப்படி கொடுக்குறாங்க? அப்போ அந்த பிஸ்னஸ் மாடலே எங்கே ஒர்க் ஆகுதுன்னா, நம்ம டிஃபால்ட் பண்ணணும். நம்ம டிஃபால்ட் அதிக பேர் டிஃபால்ட் பண்ண பேமெண்ட்டை கொடுக்குறத தள்ளி போட அல்லது அதன் மீதான பெனால்ட்டி, அதன் மீதான வட்டி, இதுதான் அவங்களுக்கு வருவாய். கிரெடிட் கார்டு பில்லை உங்களுக்கு ஒழுங்காக அனுப்புறதே கிடையாது. முதல்ல இன்வாய்ஸை மெயில் அனுப்பிச்சிட்டேன்பாங்க, ப்ரூஃப் கேட்டால் எதையோ கொடுக்குறாங்க. சில சமயம் அதுலெல்லாம் தவறுகள் நடக்கிறதா சொல்கிறாங்க. பட் எனக்கு தெரிஞ்சு ஆன்லைன் அக்சஸ் வச்சுட்டு நம்ம பார்த்துட்டே இருந்துட்டு கரெக்டான டேட்டை நம்ம ஃபோனில், காஸ்ட்லியான ஃபோன் வாங்குறோம்ல, அதில் ஒரு அலாமை செட் பண்ணி வச்சுக்கிட்டு அந்த டேட்டில் நமக்கு ரிமைண்ட் 2 நாள் 3 நாளில் ரிமைண்ட் பண்ணுற மாதிரி வச்சுக்கிட்டு உடனே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவோம். பட் முடிஞ்ச வரைக்கும் கேஷ் எடுக்கிறத தவிர்க்கிறது நல்லது. அப்படியே எடுத்தோம்னா நம்மளோட பேங்க்கில் எடுக்கணும். பட் அதுக்குமே நீங்கள் எல்லாமே சார்ஜஸ்லாம் உண்டு. இல்லைன்னா அடுத்த நிமிஷம் இது நமக்கு ஒத்து வராதுன்னு பேமெண்ட்டை கட்டிட்டு அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணிவிடுங்க. டிஸ்பியூட் பண்ணிட்டு இருக்காதீங்க. நீங்கள் டிஸ்பியூட் பண்ண ஒவ்வொரு நாளைக்கும் அதுக்கு கந்து வட்டி போட்டுக்கிட்டே இருப்பாங்க. தி டிபேட் நேயர்களுக்கு வணக்கம். சமீப காலத்துல கிரெடிட் கார்டு அப்படின்றது ஒரு இன்றியமையாத தேவையா மாறிடுச்சு. ஆனா அந்த கிரெடிட் கார்டை எப்படி சேஃபா பயன்படுத்துறது, நம்மளுடைய வங்கி கணக்குல இருக்கக்கூடிய பணத்தை வந்து எப்படி பாதுகாக்கிறது, இது மாதிரியான கேள்வி அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே இருக்கும். ஸோ அதை எப்படி கிரெடிட் கார்டை சேஃபா பயன்படுத்துறது அப்படின்றத பத்தி பேசுறதுக்காக பொருளாதார விமர்சகர் நாகப்பன் சார் நம்மளோட இணைந்திருக்கிறார். அவர்கிட்ட இதை பத்தி நிறைய பேசலாம். சார் வணக்கம். வணக்கம். இப்போ இருக்கக்கூடிய காலகட்டங்கள்ல தினைக்கும் ஒரு ஃபோன் வந்துருது, ஏதோ ஒரு பேங்க்ல இருந்து கிரெடிட் கார்டு வாங்கிக்கோங்க சார், லைஃப் டைம் வரைக்கும் ஃப்ரீ அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஃபோன் கால் வருது. நம்மளும் வாங்கிடுறோம்னு வச்சுக்கோங்களேன் சார். கிரெடிட் கார்டு பொதுவாக யார் வாங்கலாம், அது நல்லதா கெட்டதா சார்? கிரெடிட் கார்டு யார் வாங்குறான்னு கேட்டிங்கன்னா, யாருமே வாங்குறது இல்லை. இது அவங்க தலையில் கட்டப்படுது பெரும்பாலும். ஓகே, நம்ம இந்த 90களில் துவக்கத்தில் வந்து நாங்கள் வந்து கிரெடிட் கார்டு அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கே தகுதிகள் வேணும், அப்புறம் அதுக்கு கொடுக்க மாட்டேன்பாங்க, உங்களுக்கு ஏன் கொடுக்கணும்னு கேட்பாங்க, இன்கம் ப்ரூஃப், அந்த ப்ரூஃப், இந்த ப்ரூஃப்னு. இப்போ எதுவுமே கேட்கறது இல்லை. ஆட்டோமேட்டிக்காக ப்ரீ அப்ரூவ்டு கிரெடிட் கார்டுனே நம்ம தலையில் கட்டப்பட்டுருது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதிலிருந்தே நம்ம புரிஞ்சுக்கணும், இது வந்து எவ்வளோ ஒரு கவனமாக பயன்படுத்த வேண்டிய ஒரு கத்தி போன்ற ஒரு ஆயுதம். கத்தியை எப்படி காய்கறி நறுக்கிறதுக்கும் பயன்படுத்தலாம், ஒருத்தரை குத்தி காயப்படுத்துறதுக்கும் பயன்படுத்தலாம். நம்ம கவனமாக பயன்படுத்தணுங்கிறதுல. ஸோ கிரெடிட் கார்டு எல்லாருக்குமே அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணோடனே எங்கள் தலைமுறையினருக்கு கொடுக்கப்பட்டது வந்து டெபாசிட் பண்ணுறதுக்கு செலானும் பேங்க் பாஸ்புக்கும். இப்போ உங்கள் தலைமுறையினருக்கு கொடுக்கப்படுறது அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண உடனே டெபாசிட் செலானே கிடையாது. வித்ட்ராயல் ஸ்லிப்பும், செக் புக்கு, கிரெடிட் கார்டு, இதுதான் டெபிட் கார்டு தான் கொடுக்குறாங்க. ஏன்னா தே வாண்ட் யூ டு ஸ்பெண்ட் மோர், நிறைய பணத்தை செலவு பண்ணணும், தொழில் வியாபாரம் மற்றவங்களோடதெல்லாம் நல்லா நடக்கணும்னு பார்க்குறாங்க. அதனால இது வந்து யாருமே அப்ளை பண்ணி வாங்குறதில்ல. ரெண்டாவது, அப்படியே அப்ளை பண்ணி வாங்குறாங்கன்னா வந்து தேவை இருக்கவங்க ரொம்ப குறைஞ்ச பேர் தான் வாங்குறாங்க.
அது ஒன்று இருக்கட்டுமே, ஒரு ஆட் ஆனா இருக்கட்டும் தான் அது ஒரு. பட் அது சரின்னு நினைக்கிறீங்களா சார்? இப்போ எதுக்கும் கிரெடிட் கார்டு வாங்கி வச்சுக்கிறது சேஃப் தான் அப்படின்னு கூட இருக்கவங்க கூட சொல்றாங்க. அது உண்மையுமே அது நல்லது தானா? இல்ல இப்ப என்ன கேட்டீங்கன்னா வந்து கிரெடிட் கார்டே இல்லாம இருக்கிறது பெட்டர். டெபிட் கார்டு வச்சுக்கிறது பெட்டர். டெபிட் கார்டுங்கிறது நம்ம பேங்க்ல இருக்கக்கூடிய அக்கௌண்ட்ல இருக்க பணத்தை மட்டும் தான் யூஸ் பண்ண போறோம். பட் அது நடைமுறையில் இன்னைக்கு எல்லாருக்கும் சாத்தியமான்னு பார்க்கணும். ஒரு அவசரத்துக்கு ஏதோ ஒரு தேவை ஏற்படலாம். அது மெடிக்கலா இருந்தா ஹெல்த் இன்சூரன்ஸ் மூலமா கவர் பண்ணிக்கலாம். அது இல்லாமலும் சில சமயங்கள் சில அவசர தேவைகள் ஏற்படும் பொழுது ஒரு அக்கேஷனலா அப்பப்ப அதை வந்து பயன்படுத்துறதுக்கு ஒரு கிரெடிட் கார்டு, ஒரு கார்டு வச்சுக்கிறதுல தப்பு இல்லைன்னு நான் நினைக்கிறேன். அது கூட அவாய்ட் பண்ணலாம். பட் வேற வழி இல்லைன்னா ஒரு கார்டு வச்சுக்கிறதுல தப்பு இல்லை. இப்போ நார்மலா நான் மொபைல் வாங்க கடைக்கு போறேன் அப்படின்னா, இந்த மொபைல் இவ்வளோ ரேட்டு. நீங்க கிரெடிட் கார்டு பயன்படுத்தி வாங்குனீங்க அப்படின்னா ஒரு ரூ. 3000 குறையும் அப்படின்னு என்னைய ஆட்டோமேட்டிக்கா ஒரு டெம்ப்ட் பண்றாங்கன்றப்ப, என்னுடைய பொருளாதாரத்தை வந்து நான் கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னா, ரூ. 3000 லாபம் வருதே. கிரெடிட் கார்டு மூலியமா தான் போட்டு வாங்குறதுல என்ன தப்பு இருக்கு? அப்படின்னு ஒரு நியாயமான தாட் வர்றது தப்பு இல்லல்ல? நிச்சயமா. அதாவது இன்னைக்கு வந்து நீங்க சொல்றது ஒரு கரெக்டான பாயிண்ட் பிடிச்சிருக்கீங்க. ஒரு மிகப்பெரிய இந்தியாவுல மிகப்பெரிய வங்கியும், இந்தியாவுல வந்து அல்லது உலக அளவுல அதிகமா இருக்கக்கூடிய ஒரு கைபேசி, அலைபேசியும் ஒரு ஒப்பந்தம் போட்டிருந்தாங்க. அந்த ஒப்பந்தத்தின்படி நீங்க கிட்டத்தட்ட ரூ. 10,000 வரைக்கும்லாம் டிஸ்கவுண்ட் குடுத்தாங்க அந்த ஃபோன வாங்குறப்ப. அப்ப அது வாங்குறவங்களுக்கு அதுல ஒரு பெனிஃபிட் இருக்கான்னா, இருக்கு அப்படின்னு நமக்கு தோணும். ஆனால் என்ன பொறுத்தவரைக்கும் இது ஒரு மாயைன்னு நினைக்கிறேன். இன்னொரு விதமா பார்த்தீங்கன்னா, எனக்கு தேவையே இல்லாத ஒரு பொருளை என்ன வாங்க தூண்டி, அந்த பொருளுக்கு வந்து நான் ஒரு டிஸ்கவுண்ட் குடுக்குறேன்னு சொல்லி என்ன வாங்க வைக்கிறது எப்படி? எனக்கு தேவையான பொருளுடைய விலையே ரூ. 20,000 இருக்கும். உண்மையிலேயே. அதுவே எனக்கு டிஸ்கவுண்டட் பிரைஸ். ஆனா நான் தேவையில்லாத ஒரு பொருளை வந்து 80,000மோ 1,00,000மோ குடுத்து வாங்கி, அதுல ரூ. 10,000 டிஸ்கவுண்ட் குடுக்குறேன்னு சொல்றாங்க. ஸோ நீங்க அந்த மாரி ஆங்கிள்ல பார்த்தீங்கன்னா, இதுக்காக நான் ஒரு கிரெடிட் கார்டு வச்சுக்கணுமா? அந்த டிஸ்கவுண்ட்டுக்காக அப்படின்னு அது நான் வந்து ஒரு ஒரு நியாயமான காரணமா நான் பார்க்கல. ஏன்னா அது வந்து நம்மள விலை அதிகமான ஒரு ப்ராடக்ட்ட வாங்குறதுக்கு தூண்டுது. உதாரணமா நீங்க இன்னைக்கு பொருட்களுடைய விளம்பரம் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு ஒரு கைபேசியே எடுத்துக்கங்க. ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்பெல்லாம் பார்த்தீங்கன்னா, அந்த ஃபோன் வந்து ரூ. 12,000 ரூ. 20,000 அந்த மொத்த விலைய தான் போடுவாங்க. இன்னைக்கு எந்த விளம்பரத்திலையும் நீங்க பாருங்க 90% 90% விளம்பரங்கள்ல அந்த மொபைல் ஃபோனினுடைய விலை என்னன்னே போடுறதில்ல. இஎம்ஐ எவ்வளவுன்னு தான் போடுறாங்க. அந்த இஎம்ஐ 5,000 10,000 எல்லாரும் கன்வின்ஸ் ஆகி அதை வாங்க போயிடுறாங்க. ஹையா நமக்கு தேவையானதோட அதிகமா வாங்க போயிடுறாங்க. ஸோ அந்த இஎம்ஐ எங்க இருந்து வருது? பெரும்பாலும் கிரெடிட் கார்டுல இருந்து தான் வருது. ஸோ அதனால ஒரு விஷயம் நமக்கு உதவியா இருக்கு. அதை நம்ம ப்ராப்பரா யூஸ் பண்றதுன்னா பண்ணலாம். ஆனால் அதற்கான செல்ஃப் கண்ட்ரோல், அதற்கான மனப்பக்குவம் நமக்கு இருக்கும். இப்ப இந்த செல்ஃப் கண்ட்ரோல் மனப்பக்குவம் அப்படின்றத பொதுவா உங்கள மாதிரியான அந்த பொருளாதார ஆலோசகர் தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்கீங்க. அது என்ன சார்? அதை எப்படி வகைப்படுத்துறீங்க? அது செல்ஃப் கண்ட்ரோல். கிரெடிட் கார்டு வாங்கிக்கலாம். ஆனா உங்ககிட்ட கண்ட்ரோல் இல்ல அப்படின்னா, அத நீங்க தான் போய் பெரிய சிக்கல்ல சிக்குவீங்க அப்படின்னு சொல்றீங்கல்ல சார். அது என்ன காரணம் சார்? அதை எப்படி வகைப்படுத்துறீங்க செல்ஃப் கண்ட்ரோல்? இல்ல. இப்போ நமக்கு நீட்ஸ்ன்னு இருக்கு, வாண்ட்ஸ்ன்னு இருக்கு. ரொம்ப குழப்பிக்க வேண்டாம். நீட்ஸ்ங்கிறது நம்மளோட அடிப்படை தேவைகள். விருப்பங்கள். இருக்கக்கூடிய விருப்பங்கள். இப்ப விருப்பங்கள்ங்கிறது வந்து முன்னாடிலாம் ரொம்ப குறைவாக இருக்கும். இப்ப விருப்பங்கள்ங்கிறது நம்ம இருக்கக்கூடிய சமூக வலைதளம், ஊடகம், மொபைல் ஆப் இதெல்லாம் வச்சு நமக்கு தேவையில்லாத பொருட்களை கூட ஒரு அத்தியாவசிய தேவையாக நம்ம நினைக்க வைக்கிறாங்க. 2வது அந்த பொருளை உடனே வாங்கிடணும்னு நினைக்க வைக்கிறாங்க. நான் முதல் பகுதியை கூட தப்பா சொல்ல மாட்டேன். அப்படி நினைக்க வைக்கிறாங்கன்னா நினைக்கட்டும். நம்ம அதுக்கு ஒரு ஆம்பிஷன் நமக்கு கூடுது. நமக்கு வந்து எதிர்பார்ப்பு அதிகமா இருக்கும் பொழுது நம்ம சேமிக்க துவங்குவோம். சேமிச்சு அதற்கான இலக்கை அடைஞ்சு அந்த பணத்தை வச்சு வாங்கினா தப்பு இல்லை. அதை உடனடியா வாங்கணும்னு நம்மள நினைக்க வைக்கிறாங்க. பை நவ் பே லேட்டர், பிஎன்பிஎல்னு ஒரு பிசினஸ் மாடலே டெவலப் ஆயிடுச்சு. அமெரிக்கால இருந்தது, இங்கேயும் வந்துருச்சு. அதற்கு உறுதுணையாக இருக்குது கிரெடிட் கார்டு. இன்னைக்கு முதல்ல வாங்கிரு, நீ என்ஜாய் பண்ணு லைஃபை, எனக்கு நீ மெல்ல பே பண்ணு அப்படின்னு சொல்றாங்க. கேட்க நல்லா இருக்கு. பட் என்ன நம்ம பண்றோம்னா, நம்ம இன்னைக்கு வாங்கிட்டு நம்ம அப்புறம் அவனுக்காக உழைச்சிக்கிட்டு இருக்கோம். அந்த கம்பெனிக்காக, அந்த பொருளை வித்த கம்பெனிக்கும் அந்த கிரெடிட் கார்டு மூலமா நம்மகிட்ட வட்டியை வசூல் பண்ற கம்பெனிக்கு தான் நம்ம வேலை பார்த்துக்கிட்டு இருக்கோம். நம்ம ப்ரொடக்டிவிட்டியை இம்ப்ரூவ் பண்றதுங்கிறதுல சந்தேகம் இல்லை. நம்ம வந்து நல்ல பொருட்களை வாங்கும் பொழுது அது தேவையான உணர்ந்து வாங்கணும். ஒண்ணு. 2வது நமக்கு அந்த கண்ட்ரோல் சொன்னேன் இல்லையா, செல்ஃப் கண்ட்ரோல் அப்படிங்கிறது வந்து நம்மளே பிளேம் பண்றோமே அப்படின்னு கூட ஒரு கருத்து இருக்குது. ஏன் நம்ம அந்த கார்பரேட் அவங்க தான் நம்மளை ஃபோர்ஸ் பண்றாங்க. அவங்க தானே யாரும் உங்களை கையை பிடிச்சி இழுத்து இதை வாங்கு அப்படின்லாம் சொல்றது இல்லை. எல்லாருமே படித்தவர்கள், விவரமானவர்கள். நம்ம வந்து ஒரு அந்த வசதி இல்லாதவங்க கிரெடிட் கார்டுக்கே போறதில்லை. அவங்க அன்னன்னைக்கு உள்ள ரேஷன் அரிசி அப்படி இருக்காங்க. அவங்கள பத்தி நம்ம பேசல. நம்ம பேசுறதெல்லாம் படித்தவர்கள், ஒரு டிகிரி படிச்சவங்க, ஒரு நல்ல ஐடி கம்பெனில வேலை பார்க்குறவங்க. அவங்களுக்கு நம்மளுடைய வருமானம் எவ்வளோன்னு தெரியும். இது எவ்வளவு ஆண்டு காலம் வரும், இது நிச்சயமற்றது, சாஸ்வதம் இல்லை, என்னைக்கு வேணாலும் நம்ம வேலையை விட்டு தூக்கப்படலாங்கிறது அவங்களுக்கு தெரியும். தெரியாமையெல்லாம் இல்லை. அதையும் தாண்டி நம்ம செலவு பண்றோம்னா பாசிட்டிவான ஒரு ஆங்கிள் நான் என்ன பார்க்குறேன்னா, இந்த தலைமுறையில் இருக்கக்கூடிய ஒரு கான்ஃபிடன்ஸ். இந்த வேலை போனால் இன்னொரு வேலை எனக்கு கிடைச்சிடும், அதனால தைரியமா இந்த கடனை நல்லா அடைச்சு, இது நல்ல விஷயம் தான். பட் ஆனால் அது ஓவர் கான்ஃபிடென்ஸா மாறிடக்கூடாது. அதுக்காக தேவையில்லாத பொருட்களை வாங்கக்கூடாது. அதுல இருந்து நம்மளை விலகி இருக்க வரைக்கும் கிரெடிட் கார்டு வந்து தப்பு இல்லை. அந்த ஒரு கார்டு ஒரு அவசரத்துக்கு வச்சுக்கிறது 4-5 கார்டை வச்சுக்கிறது ஆபத்தானது அப்படின்றது நிச்சயமா. ஏன்னா நிறைய பேர் பார்த்திருக்கேன். சில பேர் வந்து இந்த கார்டுல உள்ள டியூ அந்த கார்டுக்கு மாத்தி அங்க இருந்து இல்ல சார். இப்போ ஒரு மொபைல் வாங்குறோம் அப்படின்னா HDFC இந்த ஆஃபர் இருக்கு,
இன்னொரு பேங்க்ல இந்த ஆஃபர் இருக்கு அப்படின்னு நம்மளுக்கு பொதுவாக ஒரு ஆஃபர் கொடுத்து இப்போ இந்த கிரெடிட் கார்டு வச்சிருந்தா இன்னும் ஒரு 2000 கம்மி பண்ணியிருந்திருக்கலாமே அப்படின்னு அவங்க கொடுக்குறப்ப வாங்கி வச்சுக்கிறேன் இல்லையா, அது எல்லாமே கூடுதல் சுமையா தான் எனக்கு மாறுமா? அன்னைக்கு தேதிக்கு அது நல்லா இருக்கலாம். அந்த ஒரு பெனிஃபிட்டுக்காக நீங்க வாங்குனீங்கன்னா, இப்போ எனக்கு தெரிஞ்சு சில பேர் 3 கார்டு 4 கார்டு எதுக்குன்னா, இந்த நீங்க சொன்ன அந்த மொபைல் ஃபோன் வாங்குறதுக்கு ஒரு கார்டு, அது டிஸ்கவுண்ட் கொடுத்தாங்கிறதுக்காகவே, பெட்ரோல் போடுறதுக்கு வேற கார்டு, அதுல எனக்கு திருப்பி கிடைக்குது அப்படின்னு. இன்னைக்கு நான் பீம் பேல போட்டேன்னா மத்திய அரசாங்கம் சொல்லி அதுல போட்டாலே சில பெட்ரோல் பம்ப்ஸ்ல போட்டா எனக்கு 50 ரூபா திருப்பி கொடுக்குறாங்க. அதுக்காக நான் ஒரு கிரெடிட் கார்டு வச்சுக்கணுங்கிற கட்டாயமே கிடையாது. ஓகே, ஸோ இது வந்து ஒன்னொன்றுக்கும் ஒன்னொன்று வாங்க ஆரம்பிச்சோன்னா, இப்போ மொபைல் ஃபோன் எடுத்துக்கோங்க. ஒரு காலகட்டத்தில் நீங்க வந்து ஒரு 30 வருஷத்துக்கு முன்னால ஒரு கம்பெனியில் எடுத்திருந்தீங்கன்னா, திடீர்னு இன்னொரு கம்பெனி இன்னொரு பேக்கேஜ் லான்ச் பண்ணுவான். அதுக்காக நீங்க அந்த நம்பரை மாத்தி, அதுல இருந்து இன்னும் 6 மாசத்துல இன்னொரு பேக்கேஜ் போடுவான். அதுக்காக மாத்தி, இப்படி உங்க நம்பரே மாறி போயிடும். இப்போ நம்பர் போர்ட்டபிலிட்டி வந்துருச்சு. இதுக்கு முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப கஷ்டம். நீங்க நீங்க நல்ல பேக்கேஜ் என்டர் பண்ண ஒரு 3 மாசத்துக்குள்ள பார்த்தா அடுத்து இன்னொரு பேக்கேஜ் லான்ச் பண்ணுவோம். இதை விட டிஸ்கவுண்டடா இருக்கும். இப்படி மாறின கால், ஏன்னா மொபைல் ஃபோன் வந்த புதுசுல வந்து 16 ரூபாய் கால், அவுட் கோயிங் கால் ஒரு நிமிஷத்துக்கு 16 ரூபாய். இன்கமிங் காலுக்கு சார்ஜ் உண்டு. அப்பெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது, 8 ரூபாய். இன்னைக்கு நமக்கு அவுட் கோயிங்கே வந்து எவ்வளவு சில பைசாக்கள்ல நமக்கு முடிஞ்சிருதுங்கிறத நம்ம பார்க்குறோம். அதையுமே நம்ம டேட்டா யூஸ் பண்ணி வாட்ஸ்அப்பில் கூப்பிட்டீங்கன்னா, வைஃபைல யூஸ் பண்ணீங்கன்னா அந்த கால் இன்னும் கம்மியாயிடுது உங்களுக்கு சார்ஜஸ். ஆனால் இந்த ஒரு பேக்கேஜோட இன்னொரு பேக்கேஜ் நல்லா இருக்குன்னு ரெண்டையும் எடுத்துக்கிறதோ அல்லது இதுலேருந்து அதில் ஷிஃப்ட் பண்ணுறதுங்கிறதோ நெடுங்கால அடிப்படையில் அது சரியா வராது. நம்மளை வந்து ஒரு வலைக்குள்ள நம்ம மாட்டிக்குவோம். இப்போ ஆடி ஆஃபர்லாம் நடந்து முடிஞ்சிருக்கு சார். இப்போ நான் ஒரு ஏசி வாங்க கடைக்கு போறேன் அப்படின்னா, இப்போ அந்த ஏசியோட ரேட் 42,000 அப்படின்னா, அவங்க வந்து நீங்க உடனடியா இது பண்றத விட இஎம்ஐ போட்டுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் சிரமம் இல்லாம இருக்கும் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் அவங்க கொடுக்குறாங்க. நம்மளுக்கு அது சரின்னு படுது. அது உண்மையுமே சரியா சார்? இல்ல கிரெடிட் கார்டை வச்சு ஃபுல்லா வாங்கிறது பெட்டரா, இல்ல இஎம்ஐ போட்டுக்கிறது சரியா? அது டிபெண்ட்ஸ் அப்பான் அது. நான் அதுல வந்து எல்லாமே வந்து ஏமாற்று வேலையினோ அல்லது நம்மளை வாங்க தூண்டுறதுனோ சொல்ல மாட்டேன். சில விஷயங்கள்ல அந்த கிரெடிட் கார்டு கம்பெனி, இப்போ நீங்கள் ஒரு பேங்க் சொன்னீங்க, அவங்க வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய ஃபோனில் உயர்தர ஃபோன் வாங்கும் பொழுது அதில் வந்து 10,000 ரூபா வரைக்கும் அவங்களுக்குள்ள ஷேர் பண்ணிக்கலாம் அவங்க கொடுத்தாங்க. அதில் பிரச்சனை வந்ததுனால இப்போ அவங்க விலகிட்டாங்க. வேற பேங்க் வந்து இப்போ அதே ஃபோனை கேஷ்பேக் கொடுக்குறாங்க, ஆனால் குறைவாக கொடுக்குறாங்க. ஏன்னா அந்த கம்பெனி அதை ரீஇம்பர்ஸ் பண்ணுறது இல்லைங்கிறதுனால. சில சமயங்களில் அந்த கம்பெனி அதை ரீஇம்பர்ஸ் பண்ணுவாங்க, கிரெடிட் கார்டு வந்து அதை சில இதை வந்து பேர் பண்ணிக்கிறாங்க. அது மாதிரி இருக்கும் பொழுது அதை எவால்வேட் பண்ணி இதில் நிச்சயமாக நமக்கு வந்து எந்த விதமான, நீங்கள் கேஷ் கொடுத்து வாங்கினா எவ்வளோ வரும், கேஷ்னு சொல்லும் பொழுது நம்ம செக், ஆன்லைன் பேமெண்ட் அல்லது செக் அல்லது யூபிஐ கொடுத்து நம்ம இருக்க பணத்தை கொடுத்து வாங்கும் பொழுது எவ்வளோ வரும், அதே வந்து கடனாக வாங்கும் பொழுது எவ்வளோ வரும், இஎம்ஐ மாற்றும் பொழுது எவ்வளோ வரும்னு கணக்கு போட்டு பார்த்து நிஜமாவே அதில் டிஃப்ரென்ஸ் இல்லைங்கிறப்ப நம்ம இஎம்ஐ போகிறதுல தப்பு இல்லை. ஆனால் இந்த பணத்தை என்ன பண்ண போறீங்க, இதையும் திரும்ப இன்னொன்று செலவு பண்ண போறீங்க. அவங்களுடைய எண்ணம் உங்களால் வாங்க முடியலைங்கிறப்ப நீங்கள் இஎம்ஐ போகிறதுல தப்பு இல்லை. அது அத்தியாவசியமான பொருளாக இருக்கணும், இன்னைக்கு தேவைப்படுற பொருளாக இருக்கணும். ஆனால் உங்களுக்கு அது முழுசும் வாங்குறதுக்கு காசு இல்லைன்னா நீங்கள் அதுக்கு போகலாம். ஆனால் அது இஎம்ஐ கொடுக்குறாங்கிறதுக்காக போயிட்டு மிச்ச பணம் இருக்கு பார்த்தீங்களா, 40,000 ரூபா கொடுத்து வாங்குறதுக்கு பதில் 5,000 ரூபா இஎம்ஐ போயிட்டீங்க, 30,000 ரூபா கையில் இருக்குன்னு இன்னொரு பொருளை சேர்த்து வாங்க வைக்கிறது தான் அவங்களுடைய எண்ணம். டெம்ப் பண்றது. அதுல நம்ம விழாம இருக்க தயாரா இருந்தா நம்ம அதை பண்ணலாம், பெனிஃபிட்டா இருந்தா பண்ணலாம். இப்போ என்னோட கிரெடிட் கார்டில் 60,000 லிமிடெட் இருக்கு அப்படின்னா நான் மேக்ஸிமம் எவ்வளோ சார் யூஸ் பண்ணுவேன், எத்தனை பெர்சன்டேஜ் வரைக்கும் அதை நான் யூஸ் பண்ணாம இருக்கிறது பெட்டர். பட் பண்ணீங்கன்னா அதுக்குள்ள யூஸ் பண்றது பெட்டர். பிகாஸ் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும், பல கிரெடிட் கார்டில் உங்களுக்கு ஒரு லிமிட் கொடுத்துருக்காங்கன்னா, நீங்க போய் 60,000 லிமிட் சொன்னீங்கல்ல, 60,000 ரூபாய்க்கு போயிட்டா போகக்கூடாது இல்லை, போகும். என்ன பண்ணுவாங்க, நீங்க லிமிட் 5,000 ரூபாய் எக்ஸீட் பண்ணிட்டான்னு சொல்லி அதுக்கு ஒரு பெனால்ட்டி, அந்த பெனால்ட்டிக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் போடுவாங்க. இதெல்லாம் நடந்திருக்கு. ஸோ ரொம்ப கவனமா இருக்கணும். அந்த லிமிட்டு தான் லிமிட்டுன்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கிறதுல அர்த்தமே கிடையாது. ஸோ லிமிட்டுக்குள்ள பயன்படுத்துறது நல்லது, முடிஞ்ச வரைக்கும் டெபிட் கார்டை பயன்படுத்துறது நல்லது. அதுக்கு மீறி போகும்பொழுது நம்ம கிரெடிட் கார்டை பயன்படுத்தலாம். சார் இப்போ எனக்கு இந்த மாதம் 23ஆம் தேதி இஎம்ஐ வந்து கட்டணும், 4,000 ரூபா இருக்குது அப்படின்னா என்னால் அதை கட்ட முடியல. ஆனால் மினிமம் இதாக வந்து நான் வந்து ஒரு 2,500 ரூபா கட்டினா போதும் அப்படின்னு ஒவ்வொரு மாதமும் எனக்கு வரப்ப அந்த மினிமம் டியூ வந்து நான் கட்டிடுறேன்பா, நான் சேஃபாக இருக்கேன் அப்படின்னு இருக்கிறது சரியான ஒரு பழக்கம்? அல்டிமேட்டா கிரெடிட் கார்டு அந்த சிஸ்டம் எப்படி ஃபங்க்ஷன் பண்ணுங்கிறது புரிஞ்சுக்கிட்டு அந்த கேள்வியே வராது. முழு பணத்தையும் உடனே கட்டிடுவீங்க. இந்த கிரெடிட் கார்டுங்கிற சிஸ்டமே, அதுவும் இலவச கிரெடிட் கார்டு உங்களுக்கு ஏன் கொடுக்குறாங்க, அவங்களுக்கு என்ன அந்த கார்டு அடிக்கிற காசை கூட உங்கள்கிட்ட வாங்கிக்க மாட்டாங்களா, 100 ரூபாய் 50 ரூபாயோ? அப்போ எப்படி கொடுக்குறாங்க? அப்போ அந்த பிஸ்னஸ் மாடலே எங்கே ஒர்க் ஆகுதுன்னா, நம்ம டிஃபால்ட் பண்ணணும். நம்ம அதிக பேர் டிஃபால்ட் பண்ண பேமெண்ட்டை கொடுக்குறத தள்ளி போட அல்லது அதன் மீதான பெனால்ட்டி, அதன் மீதான வட்டி, இதுதான் அவங்களுக்கு வருவாய். அதை நம்பி தான் அந்த பேங்க் இந்த ஃபோன் வாங்கினீங்கன்னா அல்லது இந்த ஏசி வாங்கினா நீ இஎம்ஐ கட்டுங்கிறான். ஏன், ஏதாவது ஒரு இஎம்ஐயை டிஃபால்ட் பண்ணிட மாட்டானா? அப்போ நம்ம அதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் போடலாம், அதுக்கு ஒரு பெனால்ட்டி போடலாம். இதுதான் அவங்களுடைய பேசிக் பிஸ்னஸ் மாடல். என்ன இன்ட்ரெஸ்ட்டு, அவங்க கடன் பேங்க்ல வாங்கி தானே கொடுக்குறாங்க, நியாயமான இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தால் பரவாயில்ல. யார் வீட்டு கடன் மீதான வட்டி எவ்வளோ, 8%, 9%, இப்போ 9.5% இருக்கலாம். பர்சனல் லோன் வாங்கினீங்கன்னா வந்து 14%, 15% இருக்கலாம். அதை விட பல மடங்கு இது. இந்த தமிழ்நாட்டில் ஒரு சட்டமே இருக்கு, அந்த சட்டத்துக்கு விலக்கு பெற்றது இது. அந்த சட்டத்துக்கு கந்து வட்டி, மீட்டர் வட்டிலாம் சொல்றோம் பாருங்க,
அதோட மோசமான வட்டி இந்த இவங்க போடக்கூடிய வட்டி. ஒரு மாதம் டிஃபால்ட் ஆகிட்டீங்க, நீங்கள் கார்டை சரண்டர் பண்ணேன்னா ஆட்டோமேட்டிக்காக எல்லாத்தையும் ரிவைன் திருப்பி பண்ணிடுவாங்க. இதில் ஒரு சிஸ்டமே ஒர்க் ஆகுது. நீங்கள் இன்னும் நல்லா பார்த்தீங்கன்னா சில நிறுவனங்கள் இதை நான் எனக்கு நடந்ததை வச்சு நான் சொல்கிறேன். ஒரு காலகட்டங்கள்லாம் போல நான் அதனால் அந்த முடிவுக்கு வந்துட்டேன். என்னென்னா கிரெடிட் கார்டு பில்லை உங்களுக்கு ஒழுங்காக அனுப்புறதே கிடையாது. முதல்ல இன்வாய்ஸை டிலே பண்ணி அனுப்புவாங்க, இல்லைன்னா அனுப்பிச்சிட்டேம்பாங்க. நம்ம எங்கே ப்ரூஃபாக கேட்க முடியும்? ஸோ அப்போ என்ன ஆகும், நீங்கள் வரலன்னு சொல்லிட்டு விட்டுருவீங்க, டிலே ஆகி போயிடும். அதனால் நீங்கள் ஒரு குறிப்பிட்ட டேட்டை உங்கள் சம்பளம் வர டேட்லேருந்து 4 நாள் தள்ளி அந்த சைக்கிளை சூஸ் பண்ணுங்கள். ஏன்னா உங்களுக்கு 3 அவங்க சைக்கிள் சாய்ஸ் கொடுக்குறாங்க. சூஸ் பண்ணிவிட்டு அதுக்கு 4 நாள் முன்னால் பேமெண்ட்டை பண்ணிவிடுங்க. ஒரு நாள் கூட தள்ளி 3 இது சொன்னீங்கல்ல சார், அது எது சார்? அதை கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா? அந்த 3 பில்லிங் சாய்ஸ் சொல்றாங்க. இல்ல பில்லிங் ஒவ்வொரு பேங்க் வந்து ஒவ்வொரு காலகட்டத்தை கொடுப்பாங்க. இப்போ ஒரு குறிப்பிட்ட பேங்க் வந்து நீங்க வந்து 5ஆம் தேதி 15ஆம் தேதி 25ஆம் தேதி சூஸ் பண்ணலாம்னு கொடுக்குறாங்க. ஃபிளெக்சிபிள் டேட்ஸ் கொடுக்குறாங்க. அந்த ஃபிளெக்சிபிள் டேட்ஸ்ல உங்களுக்கு வந்து அந்த சம்பளம் வந்த உடனே நீங்க டிஸ்போஸ் ஆகிற மாதிரியான டேட்டை சூஸ் பண்ணீங்கன்னா அந்த டயத்துக்கு நீங்க கட்டிடலாம். ரெண்டாவது ஆன்லைன் அக்சஸ் வாங்கி வச்சுக்கோங்க. இப்போ நிறைய பேர் ஹார்ட் காப்பி பிரிண்ட் அனுப்புறதும் இல்லை, மெயிலில் வந்து சில சமயம் வருது வராமல் போயிடுது. மெயில் அனுப்பிச்சிட்டேம்பாங்க, ப்ரூஃப் கேட்டால் எதையோ கொடுக்குறாங்க. சில சமயம் அதுலெல்லாம் தவறுகள் நடக்கிறதா சொல்கிறாங்க. பட் எனக்கு தெரிஞ்சு ஆன்லைன் அக்சஸ் வச்சுட்டு நம்ம பார்த்துட்டே இருந்துட்டு கரெக்டான டேட்டை நம்ம ஃபோனில் காஸ்ட்லியான ஃபோன் வாங்குறோம்ல, அதில் ஒரு அலாமை செட் பண்ணி வச்சுக்கிட்டு அந்த டேட்டில் நமக்கு 2 நாள் 3 நாள் ரிமைண்ட் பண்ணுற மாதிரி வச்சுக்கிட்டு உடனே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறது. சார் இப்போ கிரெடிட் கார்டு மூலியமாக நான் பணம் எடுக்கலாமா சார்? இப்போ ஒரு அத்தியாவசியமாக தேவைப்படுது, ஒரு 5000 ரூபா தேவைப்படுது, என்னோட கிரெடிட் கார்டு லிமிட் ஒரு 60,000 இருக்குது அப்படின்னா அதை ஸ்வைப் பண்ணி நான் பணம் எடுத்து யூஸ் பண்ணுறது சரியா? நான் இது வரைக்கும் எடுத்தது கிடையாது. கடைசியாக ஒரே ஒரு தடவை எடுத்தேன். வேறு வழியே இல்லாமல் டிமானிட்டைசேஷன் டயத்தில் ஒரு பர்டிகுலர் பேங்க்கில் தான் எடுக்க வேண்டி இருந்தது, கிரெடிட் கார்டில் தான் எடுக்க வேண்டி இருந்ததுன்னு சொல்லிட்டு. ஏன்னா அந்த 2000 ரூபா தான் லிமிட் இருந்தது. ஸோ டெபிட் கார்டில் ஒரு பேங்க்லேயும் இதையும் எடுத்தேன். நான் அந்த எடுத்த 2000 ரூபாய்க்கு நான் கட்டின சார்ஜஸ் 355 ரூபாய் 360 ரூபா. கேஷ் வேறு பேங்க்கில் எடுத்ததுனால, ஏன்னா அங்கே தான் அந்த ஏடிஎம்மில் தான் பணம் இருக்குன்னு எடுத்ததுக்கு ஒரு சார்ஜ், ஜிஎஸ்டி, அது மேலே இவ்வளவும் கட்டணம்லாம் போட்டாங்க. இது எல்லாத்துக்கும் வராது இது. பட் முடிஞ்ச வரைக்கும் கேஷ் எடுக்கிறத தவிர்க்கிறது நல்லது. அப்படியே எடுத்தோம்னா நம்மளோட பேங்க்கில் எடுக்கணும். பட் அதுக்குமே நீங்கள் எல்லாமே சார்ஜஸ்லாம் உண்டு. ஸோ கேஷ் எடுக்கிறது டெபிட் கார்டை யூஸ் பண்ணி நம்ம எடுக்கிறது தான் பெட்டர். இப்போ கேஷ்க்கான தேவையே இல்லாமல் போயிடுச்சு. பெரும்பாலும் இப்போ வந்து நீங்கள் யூபிஐ மூலமாக போகிறதுனால அதை பயன்படுத்திக்கிறதுல தப்பு இல்லை. ஏன்னா யூபிஐ பெரும்பாலும் நம்மளுடைய பேங்க் அக்கௌண்ட்ல இருந்தா எடுத்து போற மாதிரி லிங்க் பண்ணிட்டீங்கன்னா அதுல இருந்து பண்றது பெட்டர். சரி, இறுதியா ஒரு கேள்வி. இந்த 5 விஷயங்களை கவனிக்காம தயவு செஞ்சு கிரெடிட் கார்டு வாங்காதீங்க, இல்ல பயன்படுத்துறப்ப இதெல்லாம் ரொம்ப கவனமா பயன்படுத்துங்க அப்படின்னு அந்த பாயிண்ட் மட்டும் நீங்க சொன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். முதலாவதா நீங்க கிரெடிட் கார்டே வாங்காதீங்கன்னு தான் நான் சொல்லுவேன். டெபிட் கார்டை யூஸ் பண்ண பாருங்க. பட் ஒரு அவசரத்துக்கு நீங்க ஒரு கிரெடிட் கார்டு வாங்குறது தப்பு இல்லை. அப்படி வாங்கினீங்கன்னா கரெக்டா பில்லிங் சைக்கிள்ல அந்த பேமெண்ட்டை கட்டிடுங்க. இது ரெண்டாவது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அது தள்ளி போகவே கூடாது. அதில் மூணாவது அதில் ஒரு வேளை டிஸ்பியூட் வந்ததுன்னா நீங்கள் வந்து கார்டை சரண்டர் உங்கள் பக்கம் நியாயம் இருந்தால் கார்டை சரண்டர் பண்ணுறேன்னு சொல்லுங்கள். ஆட்டோமேட்டிக்காக வந்து அமௌண்ட்டை கிரெடிட் கொடுத்துருவாங்க. இல்லைன்னா அடுத்த நிமிஷம் இது நமக்கு ஒத்து வராதுன்னு பேமெண்ட்டை கட்டிட்டு அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணிவிடுங்க. டிஸ்பியூட் பண்ணிட்டு இருக்காதீங்க. நீங்கள் டிஸ்பியூட் பண்ண ஒவ்வொரு நாளைக்கும் அதுக்கு கந்து வட்டி போட்டுக்கிட்டே இருப்பாங்க. இது ரொம்ப கவனமாக இருக்கணும். ஒரு கார்டுக்கு மேலே வச்சுக்காதீங்க. அப்படியே கிரெடிட் கார்டு வேணும்னு நினச்சாலும் திரும்ப அதிலிருந்து இன்னொரு கார்டுக்கு மாற்றுறேன், இந்த ஆஃபருக்காக அங்கே போகிறேன், அந்த ஆஃபருக்காக இங்கே போகிறேன்னு சொல்கிறதெல்லாம் சரியில்லை. நீங்கள் ரொம்ப கெட்டிக்காரராக இருந்து பெட்ரோலுக்கு தனியாக ஒரு கார்டு வச்சு அதை டயத்துக்கு கட்டிடுவேன், இந்த மாதிரி ஃபோன் வாங்குறதுக்கு பண்ணிடுவேன்னு நினச்சிங்கன்னா 2 கார்டு வச்சுக்கோங்க. பட் ஐ வுட் நாட் அட்வைஸ் யூ டு டூ தட். ஓகே சார், நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. நேரம் கொடுத்தவங்க நன்றி. தேங்க்யூ சார். நன்றி.